ஒருமுறை முல்லா நஸ்ருதீன் மிகவும் வறுமையில் இருந்தார். அவர் தினமும் இறைவனிடம் ஒரு விசித்திரமான வேண்டுதலை வைப்பார். அவர் சத்தமாக, இறைவா, எனக்கு 1000 பொற்காசுகளை கொடு. ஒரு காசு குறைந்தாலும் எனக்கு வேண்டாம். நான் அதை தொடக்கூட மாட்டேன் என்று வேண்டிக் கொண்டே இருப்பார். முல்லாவின் பக்கத்து வீட்டுக்காரர் இதை கேட்டுக்கொண்டே இருந்தார். முல்லா நிஜமாகவே 999 காசுகள் இருந்தால் வாங்க மாட்டாரா என்று சோதிக்க நினைத்தார். உடனே ஒரு பையில் சரியாக 999 பொற்காசுகளை போட்டு முல்லா வேண்டிக் கொண்டிருக்கும்போது அவர் வீட்டு வாசலில் போட்டார். காசுகள் விழும் சத்தம் கேட்டு முல்லா ஓடி வந்தார். பையை திறந்து காசுகளை எண்ணி பார்த்தார். அதில் 999 காசுகள் மட்டுமே இருந்தன. ஆனால் முல்லா என்ன செய்தார் தெரியுமா? காசுகளை சந்தோஷமாக மடியில் கட்டிக்கொண்டு, இறைவா, நீ எவ்வளவு கருணையுள்ளவன்! 999 காசுகளை கொடுத்து விட்டாய். மீதி ஒரு காசை பிறகு கொடுப்பாய் என்று எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் செல்ல முயன்றார். இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் அதிர்ச்சி அடைந்து ஓடி வந்தார். முல்லா, அது நான் போட்ட காசு. உன்னை சோதிக்கத்தான் அப்படி செய்தேன். ஒரு காசு குறைந்தால் தொடமாட்டேன் என்று சொன்னாயே, இப்போது ஏன் எடுத்துக்கொண்டாய்? என் காசை திருப்பித்தா என்றார். முல்லா அமைதியாக, இது இறைவன் எனக்கு கொடுத்தது. நீ யார் இடையில் வர என்று வாதிட்டார். விஷயம் நீதிபதி காசியிடம் சென்றது. முல்லா நீதிபதியிடம் செல்வதற்கு முன் ஒரு நிபந்தனை போட்டார். நான் இந்த அழுக்கு துணியுடன் வரமாட்டேன். எனக்கு ஒரு நல்ல அங்கியும் போவதற்கு ஒரு குதிரையும் வேண்டும் என்றார். பக்கத்து வீட்டுக்காரரும் சம்மதித்து தன் அங்கியையும் குதிரையையும் கொடுத்தார். நீதிமன்றத்தில் முல்லா சொன்னார், ஐயா, இவருக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் இவருடையது என்று சொல்வார். இப்போது பாருங்கள், நான் போட்டிருக்கும் இந்த அங்கி கூட அவருடையது என்பார். பக்கத்து வீட்டுக்காரர் கத்தினார், ஆமாம், அது என்னுடையதுதான். முல்லா தொடர்ந்தார், பார்த்தீர்களா, அடுத்து நான் வந்த குதிரையும் அவருடையது என்பார். அவர் ஆத்திரத்தில், நிச்சயமாக அதுவும் என்னுடையதுதான் என்றார். நீதிபதி இதை கேட்டுவிட்டு, எல்லாமே உன்னுடையது என்று சொன்னால் எப்படி? முல்லா சொல்வதுதான் சரி. நீ அவரிடம் வீணாக தகராறு செய்கிறாய் என்று கூறி வழக்கை முல்லாவிற்கு சாதகமாக முடித்து வைத்தார்.